இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கடவுளே, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சம்பந்தம் எப்படியாவது நல்லபடியா நடந்து முடியணும். நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். என்ன ருக்மணி, இத்தனை தேங்காய் உடைச்சு வச்சிருக்க? என்ன விசேஷம்? முதல்ல கோயிலுக்குள்ள வாங்க, சாமி கிட்ட வச்சு என்ன விஷயம்னு சொல்றேன். வாங்க வாங்க. சரி சொல்லுமா, என்ன விஷயம்? எங்க எல்லாரும் எதுக்கு வர சொன்ன? எல்லாம் நல்ல விஷயம்தான். காலமும் நேரமும் கூடி வந்தா கடவுள் கரெக்டா கனெக்ஷன் கொடுத்துருவான். என்ன நான் சொல்றது? மா, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிஷியனை உதாரணம் காட்டி எங்களை டார்ச்சர் பண்ணாதம்மா. விஷயம் என்னன்னு சொல்லு. சொல்றேன். நீ அந்த மாப்பிளைய நேர்ல பார்த்து பேசணும்னு சொன்னல, அதுக்கு அந்த சுபத்ரா தேவி அம்மா ஒத்துக்கிட்டாங்களாம். ஏய், என்ன வர்ஷினி, இத நீ எதிர்பார்க்கவே இல்லல்ல? ஆமாக்கா, எனக்கும் இது சர்ப்ரைஸ் தான். ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் தோணுச்சு. நான் கூட கோடீஸ்வர குடும்பம், அவங்க போடுற கண்டிஷனுக்கு தான் நாம ஒத்துக்கணும்னு எதிர்பார்ப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்ப அவங்க இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கும் போது இதெல்லாம் கடவுளோட செயல் தான். ரெண்டு பேரும் நல்லா கேட்டுக்கங்க. வர்ஷினி, நீ நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்க் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சின்ன மாப்பிளைய பார்க்கணும். இசை, நீ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் பெரிய மாப்பிளைய பார்க்கணும். புரியுதா? ஆ, சரி சரிங்க சித்தி, சரி. இங்க பாருடி, நீ பாட்டுக்கு லேட்டா போயிட்டு இருக்காத என்ன? சொன்ன நேரத்துக்கு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ் பார்க் ரெஸ்டாரண்ட்ல போய் வெயிட் பண்ண, புரிஞ்சுதா? சரிம்மா சரி. அந்த பக்கம் பிரசாதம் கொடுக்கறாங்க, நீங்க போய் சேர்ந்து வாங்கிட்டு வாங்க. நானும் அக்காவும் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுறோம். சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க. அக்கா வாக்கா. அக்கா, நான் ஒண்ணு சொல்றேன், கவனி. என்ன சொல்லு? நாளைக்கு நீ மாப்பிள்ளைய மீட் பண்ண போறல்ல? ஆமா. அதுல ஒரு சின்ன சேஞ்ச். சேஞ்சா? ஆமாக்கா, நாளைக்கு நான் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போறேன், நீ ஃப்ரெண்ட்ஸ் பார்க் ரெஸ்டாரண்ட்டுக்கு போற. ஏய், வேணாம் வேணாம். சித்தி சொன்ன மாதிரி நான் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும், நீதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும். அக்கா, அதத்தான் சேஞ்சுன்னு சொல்றேன்ல. உனக்கு பாக்குற மாப்பிளைய நான் போய் பாக்குறேன், எனக்கு பார்த்த மாப்பிளைய நீ போய் பாரு. ஏய், என்னடி சொல்ற? அதெல்லாம் நல்லா இருக்காது. என்ன நல்லா இருக்காது? நாம ஜஸ்ட் பார்த்து பேச போறோம், அவங்க ஆளு எப்படின்னு அசஸ் பண்ண போறோம், அவ்வளவுதானக்கா. ஏய், அதெல்லாம் சரிதாண்டி. ஆனா ஏன் இப்ப ஆள் மாத்தி மீட் பண்ணணும் எனக்கு புரியல. குட் குவெஸ்டின். அக்கா, எங்க அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நல்லதை எனக்கு ஒதுக்கிட்டு சொத்தை எல்லாம் உன் தலையில கட்டதான் பிளான் பண்ணுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் சரியான ஆளா இருக்கணும்க்கா. எவனாவது உருப்படாதவன உனக்கு பிக்ஸ் பண்ணிட கூடாதுக்கா. அதனாலதான் நான் உன் மாப்பிளைய பார்த்து ஓகேவா இல்லையான்னு சொல்றேன். அதே மாதிரி நீ ஏன் மாப்பிளைய பார்த்து ஓகேவா இல்லையான்னு சொல்லணும், சரியா? இது தேவையில்லாத கன்ஃபியூஷன் எனக்கு தோணுதுடி. இங்க பாருக்கா, ஒரு கன்ஃபியூஷனும் இல்ல. நான் பார்த்து பேசிட்டு அவரோட போட்டோவை உனக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் அவர்கிட்ட நான் உண்மையை சொல்லிடுறேன். அதே மாதிரி நீயும் பார்த்து பேசிட்டு போட்டோ அனுப்பு. அனுப்பிட்டு, ஐயா நான் உன் ஆள் இல்ல, உன் ஆளு உங்க அண்ணனை என் சார்பில் மீட் பண்ண போயிருக்கான்னு சொல்லுக்கா. வெரி சிம்பிள். சரி, ஓகே, நான் உனக்காக ஒத்துக்கிறேன். சூப்பர்க்கா. நீ பாரு வர்ஷினி, மாப்பிள்ளை கிட்ட பேசுறப்ப கவனிச்சு பேசணும். அவரு ரொம்ப பெரிய இடத்து புள்ள. அங்க போய் நீ உன் வாய் துடிக்கெல்லாம் காட்டி இத கெடுத்துறாத, புரியுதா? எல்லாம் எனக்கு தெரியுமா, சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. அம்மா சொல்றத கேளு வர்ஷினி, இது பெரிய இடத்த சம்பந்தம், மிஸ் ஆயிடக்கூடாதுல்ல. சரி, வா கிளம்பலாம். இல்ல அண்ணா, நீ நேரா கோயிலுக்கு போயிரு. நான் ரெஸ்டாரண்ட்ல அந்த பொண்ணை மீட் பண்றதா இருக்கேன். அப்படியா? ஏண்டா?
தரகர் கிட்ட சொல்லி நான் தான் அரேஞ்ச்மெண்ட்டை மாத்தினேன். 2 பேரும் போய் ஒரே இடத்துல பொண்ணுங்களை பாக்குறது கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்கும்னு தோணுச்சு. அதான். ஓகே, நீ இந்த கார் எடுத்துட்டு உன் வேலையை முடிச்சுட்டு வா. நான் இதை எடுத்துட்டு ஆஃபீஸ் போறேன். சரி. எக்ஸ்கியூஸ் மீ, புரோக்கர் சங்கரன் அங்கிள் சொன்ன பொண்ணு. ஆமா, சங்கர் அங்கிள் சொன்ன பொண்ணு நான் தான். Oh my God. I thought it might be a good meeting. நான் வெயிட். உன் மனசுல உள்ளது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. நான் ஒன்னு கிளாரிஃபை பண்ணிடுறேன். உனக்கு பேசியிருக்கிற பொண்ணு நான் இல்ல, அது என் தங்கச்சி. ஓகே, கூலா இருக்கலாம். டென்ஷன் வேணாம், கன்ஃபியூஷன்ஸ் வேணாம். முதல்ல உட்காரேன், ரிலாக்ஸா உட்கார்ந்து பேசலாம். இது பாரு, உனக்கும் எனக்கும் சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுரு. என் தங்கச்சி ரொம்ப நல்லவ, ஸ்வீட் கேர்ள் அவ. ஓ, அது சரி. பட் நீ இங்க என்ன பண்ற? அது என் தங்கச்சிக்காக நான் மாப்பிள்ளை பார்க்க வந்தேன். அப்ப அவ எனக்காக அங்க மாப்பிள்ளை பார்க்க போயிருக்கா, உன் பிரதரை. வெல்கம் சார். என்ன சார் சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடுற? சாரி, என்ன சாப்பிடுறீங்க? சாம்பார் இட்லி. சாரி, நான் எதுவும் கிண்டல் பண்ணிலாம் பேசல. நிஜமாவே இங்க வந்து சாம்பார் இட்லி ரொம்ப நல்லா இருக்கும், அதனால தான் சொன்னேன். அண்ணா, 2 பிளேட் சாம்பார் இட்லி. ஓகே ஓகே. இந்த சண்டேலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க என்ன வச்சு என் தங்கச்சியை ஜட்ஜ் பண்ணாதீங்க, ஓகேவா? மேடம், ஒரு விஷயத்த நான் கிளியரா சொல்றேன். நீங்க கூட உங்க சிஸ்டர் கிட்ட சொல்லிருங்க. ஓகே? லெட் மீ மேக் இட் கிளியர். எனக்கு இந்த கல்யாணம் சுத்தமா பிடிக்கல. நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கல. இத கூட உங்க சிஸ்டர் கிட்ட சொல்லிருங்க. சி, ஆக்சுவலா அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஜாதக பொருத்தம் பர்ஃபெக்டா இருந்தா மட்டும்தான் ஓகே சொல்லுவாங்க. மத்தபடி ஜாதகம் பர்ஃபெக்டா இருந்து அம்மா ஓகே சொன்னா கூட எனக்கு இதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா ஐ ஹாவ் மை ஓன் பிளான்ஸ். என்ன ஓகே தானே? ஓகே